ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்க. அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. நம்ம டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா இது நான் மார்னிங்ல என்னோட மெம்பர்ஷிப்ல இது போ லைவ்ல நான் டிராப் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகே, அது நான் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இருங்க. எத்தனை டைம் எந்த டைம் கொடுத்துருக்கேன்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 10:15 அந்த லெவல்ஸ் அந்த லைன் டிரா பண்ணி கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நமக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இங்க இருந்தா ரிவர்சல். நான் இங்க ட்ரேட் எடுத்துருப்பேன். இன்னைக்கு எனக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. நான் ஆனா ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணல. நான் காஸ்ட் லாஸ் எக்ஸிட் பண்ணியிருந்தோம். லாஸ் இல்ல, ஒரு 17 rupees இன்னைக்கு சம்திங் எனக்கு லாஸ் இன்னைக்கு ஷோ அந்த மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த வாய்ஸ் நோட்ல ஒன்று கொடுத்துருப்பேன். மார்க்கெட்ல லைக் இந்த 55,582 ஜோனை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா 55,700 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்க தான் எடுத்திருப்பேன் நான் ட்ரேட். இன்னைக்கு நான் அந்த ரெக்கார்டர் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டா 55,700 கிட்ட வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதே போல நமக்கு ஸ்ட்ராங்கா இங்க இருந்து ரிவர்சல் ஆச்சு. நான் என்ன பிளான் பண்ணா ஸ்ட்ராங் ரிவர்சல் இந்த இந்த லைனை நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்னு பார்த்திருப்போம். ஆனா பிரேக் அவுட் கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் இது மென்ஷன் பண்ணிட்டு நான் வாய்ஸ் நோட்டும் கொடுத்துட்டேன். மார்க்கெட் எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும்ட்டு மெம்பர்ஷிப்ல கொடுத்துருப்பேன். இதான் இன்னைக்கான லெவல்ஸ். ஆனா இன்னைக்கு நான் பெருசா ப்ராஃபிட் பண்ணல. இன்னைக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சது. 8,000 rupees ப்ராஃபிட் ரன் ஆச்சு. ட்ரேட க்ளோஸ் பண்ணல. ஏன்னா நான் ஒரு ஹியூஜ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மார்க்கெட் அந்த இடத்துல ஹியூஜ் ஃபால் கொடுக்கல. நமக்கு திருப்பி ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், இதை விட்டுலாம். நாளைக்கு என்ன கான்செப்ட்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் வீடியோல ஆல்மோஸ்ட் 160 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, தொடர்ந்து இது போல சப்போர்ட் கொடுங்க. என்னோட சைட்ல நான் ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்ச லெவல்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நாளைக்கான சிம்பிள் லெவல்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டில பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாளைக்கு என்ன லெவல்ஸ்னா இந்த 55,582 ஜோன் இருக்கு பாத்தீங்களா? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த ஜோன். இந்த ஜோனை நாளைக்கு உடைக்குதுனாலும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம கட் ஆகும். மேபி நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து பாருங்க நமக்கு 50 minutes டைம் ஃப்ரேம்ல லைக் ரிஜெக்ஷன் கேண்டில் செல்லிங் கேண்டில் எதுவுமே கொடுக்கல. மேபி நாளைக்கு வந்து பார்த்தா ஹியூஜா செல்லிங் கேண்டில் கொடுக்குது அப்படின்னா ரீடெஸ்ட் வந்து நம்ம திருப்பி இங்க இருந்து நம்ம ஃபாலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு கான்செப்ட். இல்ல நம்ம பையிங் போலாம். 2 ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இருக்கு. பையிங்கும் போக பாசிபிள் இருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட லைன் நான் டிராப் பண்ற பாருங்களேன். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 55,723. ஓகே, இதுதான் எக்ஸாக்டான லைன். ஏன்னா 700ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். நானுமே 700ல தான் நீங்க ட்ரேட் எடுத்திருப்பேன். நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர். ஆனா ட்ரேடர் நான் க்ளோஸ் பண்ணல. அப்படியே நான் லாங் ட்ரேடுக்கு லாங் பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லைனை நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஈஸியா 55,994 வரைக்கும் ஈஸியா மொமெண்டம் கொடுத்துரும் நாளைக்கு இந்த ஐ வரைக்கும். இப்ப இங்க போச்சுன்னா நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துனா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. லைக் இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குது. இந்த பேட்டர்னுக்குள்ளே நாளைக்கு கன்சாலிடேஷன் எடுக்குதுன்னா நாளைக்கு ஒரு 1 hour பாருங்க. இந்த பேட்டர்னுக்குள்ளே கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா செகண்ட் ஹாஃப்ல பெரிய அளவுக்கு மூவ் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லெவல் அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ற பாருங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த லோவர் பாயிண்ட்டும் இதுக்குள்ளே நாளைக்கு ஒரு 1 hour நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குது. மார்க்கெட் ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும்போது மேபி இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துரும். நீங்க நிறைய பேர் ட்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நல்லா மேல பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி மார்க்கெட் கொடுத்துரும். இது எல்லாமே நீங்க க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். பிளைண்டா பிரேக் அவுட் ஆச்சுன்னு எடுத்துறாதீங்க. ஏன்னா இப்ப நான் இந்த 5 minutes ரிஜெக்ஷன் கேண்டல்லாம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? 15 minutes ரிஜெக்ஷன் கேண்டல்லாம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அதுல இப்போ செல்லிங்ல போய் க்ளோஸ் வைக்குதா, பையிங்ல போய் க்ளோஸ் வைக்குதான்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. எந்த ட்ரேடும் போயிட்டு பிளைண்டா எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? சிம்பிள். இதான் நாளைக்கு நாள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரல் ஜோன்ல ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்குன்னா ட்ரேட் எடுக்காதீங்க, விட்டுருங்க. இப்ப நாளைக்கு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் இருக்குன்னா இந்த லோருக்கு ஈஸியா மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இல்ல பையிங் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ரீடெஸ்ட் திருப்பி ஹை இங்க ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இன்னைக்கு மார்க்கெட் எங்கேயுமே போகல. அதே ரேஞ்ச் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இருக்கு. இதோட இம்பாக்ட் நாளைக்கு நமக்கு இருக்கும். ஓகே, இதான் நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து லைக் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரெகுலரா அதே மாதிரி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் லெவல் சப்போர்ட். அதே போல இன்னைக்கான கான்செப்ட் பார்த்துலாம். நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்னு சொல்லியிருப்பேன்.
இப்போ மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் நேற்று ஒரு வியூ சொல்லியிருப்பேன், நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நமக்கு லைக் எக்ஸாக்டா அப் ட்ரெண்ட், இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா மேல போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஸ்லைட்டா மேல போகுதுன்னா மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணி பை பண்ணாதீங்க, மேபி ட்ராப் வர பாசிபிள் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கு. என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு என்னன்னா 2 ரிஸ்க் ஜோன் இருக்கு. என்னன்னா மார்க்கெட் வந்து கரண்டா இருக்கு இந்த 24,728ல இருந்து ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல 1 ஹவர்ல நல்ல மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட்டிங் இப்போ ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்க மேபி அது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பெருசா யூஸ் பண்றதுல நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி ஃபிப்போட லெவல்ஸ் சொல்லியிருந்தீங்க, அது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அது நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஃபிப்போட லெவல்ஸ் எக்ஸாக்ட் அங்கதான் இருக்கு. ஓகே, ஏன்னா அது பேக் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ நாளைக்கு நமக்கு லோ வருது, இங்க நமக்கு எங்க இருந்து ரிவர்சல்னா இப்போ 24,728ல இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இங்க நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் எதுவுமே கொடுத்து க்ளோஸ் ஆகல அப்படின்னா 24,776 ஜோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு இங்க இருந்து நமக்கு ஃபாலோ ஆகுன்ற ஜோனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, ஓகே நான் ப்ரோ நீங்க புட் ஆப்ஷன் சொல்லிட்டீங்கன்னா இங்கவே போய் புட் ஆப்ஷன் வாங்கிறீங்க, இங்கவே வாங்கிறேன். அது என்ன ஆகும், ஸ்லோவா போயிட்டு உங்களை ஸ்டாப் லாஸ்ல ஹிட் பண்ணி தான் வரும். ட்ரேட் எடுக்கிற இடம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இடம் வந்தாதான் நம்ம ட்ரேட் எடுப்போம், அங்க வந்தாதான் எக்ஸிட் பண்ணுவோம். எல்லா விஷயமும் அந்தந்த பர்டிகுலர் ஜோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இன்னைக்காலுமே சேம் லெவல் தான் இன்னைக்கு கொடுத்துருந்தோம். மெம்பர்ஷிப்ல இந்த லெவல்ஸ் கொடுத்துருப்போம் எக்ஸாக்டா நமக்கு. ஆனா நிஃப்டி வந்து பேட்டர்ன் பிரேக், பேங்க் நிஃப்டி பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கல. ஆனா நிஃப்டி பேட்டர்ன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நல்லாவே மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, நீங்க பாத்திருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இந்த 2 ஜோனை நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இப்போ லாங் செல்லிங்லாம் எங்க போகலாம்னா இந்த பாயிண்ட கட் ஆச்சுன்னா மட்டும் தான் லாங் செல்லிங். அது பேங்க் நிஃப்டிக்கா இருந்தாலும் சரி, நிஃப்டிக்கா இருந்தாலும் சரி. பேங்க் நிஃப்டிக்கு நான் ஒரு வியூ சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பேங்க் நிஃப்டிக்கு என்னன்னா இந்த 55,500 கூட கிடையாது, 55,582 ஒரு பெரிய செல்லிங் கேண்டில் கொடுத்து க்ளோஸ் வைக்கிறதுனால தான் செல்லிங் போகும். அதே போல நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,580 கட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட். ஏன்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா அது அகைன் பாத்தீங்கன்னா லோ, அகைன் ஹை, திருப்பி லோ, திருப்பி நமக்கு ஹை கொடுத்து அப்படியே கன்சாலிடேஷன் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதான் லெவல்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது, நம்ம இன்ட்ராடேல எப்படி லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும், இந்த லெவல்ஸ் வரைக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டிசிப்ளினா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணாம ட்ரேட் எடுப்பீங்க. அதுக்கான ஒரே ஒரு சப்போர்ட் தான். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்களா, பிளைண்டா எங்க வந்தாலும் ட்ரேட் எடுத்துருவீங்க. அதே போல இந்த லெவல்ஸ் வந்து பார்த்து மறக்காம பாக்குறவங்கள ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஒரு லைக் கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் எங்கேஜா வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நாளைக்கு அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகே.